தேதி வந்து அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. என்னுடைய குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்வையற்றோர் அவங்க வசிக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க கேட்ட பொருளை கொடுக்கறதுக்காக போனேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். தர்மம் எல்லாராலும் செய்ய முடியும், புண்ணியம் செய்ய முடியாதுன்ட்டு. இதில் ஒரு பெரிய தொடர்ச்சி என்னென்னா, போன வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி இவங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்காக நான் போகிறேன். அப்போ கார் பஞ்சர். அதே மாதிரி கிட்டத்தட்ட அம்பத்தூரில் ரொம்ப நேரமாக கார் பஞ்சர் போட்டு போகிறதுக்காச்சு. நான் அப்பயும் நினச்சேன், எப்பயுமே இது இயற்கையாக வர தடங்கள் தான். தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ண போகும்போதும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பல தடங்களை நான் உணர்ந்திருக்கேன். நம்ம நினச்ச வேலைகள் எதுவுமே முடியாமல் அது ஒரு பெரிய டென்ஷன் கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஊழ்வினை கரும வினை மாறுது. அது யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த தடங்கல்கள் வர்றதை நான் உணர்ந்திருக்கேன். சேம் அதே மாதிரி இன்றைக்கி ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த குழந்தைங்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு போகிறப்போ அதே மாதிரி கார் பஞ்சர், திரும்பவும் கார் பஞ்சர் போட்டுது. அதுக்கப்புறம் போனோம். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, எந்த இயற்கை சக்தி நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இது வரைக்கும் என்னோடய காணொலிகள் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். நான் உங்கள் குரலை கேட்டிருக்கேன், உங்களை வீடியோ பார்த்துருக்கேன், அது மாதிரி முருக பக்தியில் வந்திருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே நான் சமநிலையாக தான் பார்த்து கடந்து போவேன். நம்மளை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நான் மகிழ்ந்ததும் கிடையாது, நம்மளை திட்டுறாங்கன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இடத்துக்கு நான் கொடுக்குறப்போ அங்கே தினகரன் அந்த முருக பக்தர் அவர் ஒருத்தங்க டிவோட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அம்மா கிட்ட கொடுத்தாங்க. மதுரையில் ஜீவலேக்கான்னு சொல்லி அந்த சகோதரியோட பேர். பார்வை திறன் இல்லாதவர், முழு பார்வை திறன் இல்லாதவர். அவங்க என்னோடய வீடியோ நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு பெரிய ஆச்சரியமாச்சு. அப்போ நான் சொன்னேன், என் உருவம் தெரியாதுன்னா உங்கள் குரல் மொத்தமும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் பிளைண்டுகளுக்காகவே, பார்வையற்றவர்களுக்காகவே ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் மூலயமா நான் ஆப்ரேட் பண்ணி இன்றைக்கி காலையில் நான் 5:37க்கு வாட்ஸ்அப் சேனலில் போட்ட குரல் பதிவு வரைக்கும் எனக்கு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நம்மளை பின்தொடராங்கன்றப்போ உண்மையிலே முருகர் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துட்ருக்கன்றதை நான் உணர்ந்தேன். பெரிய விஷயம். அவங்கக்கிட்ட பேசின காணொலி அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன், பாருங்கள். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. இது சத்தியம், உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையும் எனக்கு தியானத்தில் வந்தது தான். அதை தான் நான் பதிவு பண்ணேன். எல்லாத்துலேயும் சேர்த்து இந்த வார்த்தையோடு தான் பதிவு பண்ணுவேன். ஏன்னா நம்ம இங்கே ஒரு சிறு துரும்பு மட்டும்தான், ஒரு கருவி மட்டும்தான். ஆக்கம், இயக்கம் எல்லாமே அவர் தான்ன்றதை நான் உணர்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.